இத்தன நாளா நாங்க பாட்டுக்கு செவனேன்னு தான்டா இருந்தோம். எங்கள போய் இப்படி மோத விட்டு, முட்ட விட்டீங்களே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, திவாகரோட ஆஃப்டர் மைண்ட் வைஸா இருக்கு இந்த சண்டைக்கு அப்புறம். நம்ம பார்வதிக்கும், திவாகருக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, சண்டை வந்துருச்சு. ஆதிரியால அந்த பிரச்சனை வந்திருக்கு. அதாவது முதல்ல ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இத ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு பாட்டில் லைட்டா உடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்வதி. அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆதிரி அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது எப்படி ரிஜெக்ட் ஆகும்? எல்லா பாட்டிலும் வந்து ஒரே மாரி தானே இருக்கு. கம்பேரிசன காட்டுங்க அப்படிங்கும்போது, அப்படிலாம் பண்ண முடியாது. QC நாங்க நாங்க என்ன சொல்றோமோ அதான் ரூல். உங்கட்டலாம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நாங்க செலக்ட் பண்றது தான் ஓகே. இல்லன்னா இல்ல அப்படிங்கிறாப்புல பாரதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அங்கேயே வந்து வாக்குவாதம் வரும். அங்க நடந்த அந்த பிரச்சனையில வந்து கலை அவர்கள் எல்லாத்தையும் வேல காட்டியிருப்பாரு. டேபிள், கீபிள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உதைச்சு தள்ளிட்டாரு. ஆதிரியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவரு பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ்லாம் வந்து கீழ ஊத்தும்போது, மீதி எல்லாத்தையும் தூக்கி எறியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே வேணாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிரியோட கோவம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரே இதில தானே தயாரிச்சது. அப்புறம் எப்படி ஒவ்வொரு இதுக்கு டேஸ்ட் மாறும் அப்படின்னு நினைச்சு நீங்க கீழ ஊத்துறீங்க. நல்லா இல்ல, சரியில்ல அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைச்சு, அவரு எட்டி உதைச்சிட்டாரு. இது ஜூஸ் எல்லாம் தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நடந்த கான்வர்சேஷன்ல இந்த QCயா வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாப்புல பார்வதி அவர்கள் சொல்றாங்க. இதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, திவாகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லம்மா இருமா அப்படிங்கும்போது, அவங்களுக்குள்ள பெரிய அளவுல பிரச்சனை வந்திருக்கு. அந்த சாப்பாட்டு பிரச்சனையும் வந்திருக்கு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வரல போறேங்கிறேன். நீ வாங்குறேன்ல, நீ ஏன் வரல அப்படிங்கும்போது, இல்ல அப்பலாம் வர முடியாதும்மா. வாம்மா வாம்மா இருக்கிற வேலைய பார்த்துரலாம் அப்படின்னு திவாகர் அவர்கள் கூப்பிடுறாரு. அதுக்கு பார்வதி அவர்கள், "உனக்காக நான் என்னென்ன பேசியிருக்கேன். நீ என்ன வந்து நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிற. நீ அந்த இடத்துல இருக்காத வா." "இல்லம்மா நான் சொல்றத கேளும்மா. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்ற? நீ என்ன பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்டு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு தராங்க அப்படிங்கிறதுக்கோசரம் நீ எத வேணாலும் பேசிருவியா? அப்படிங்கும்போது, "நீ வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து உனக்கு தரலையா? நான் வந்து உனக்கு வேலை செய்யலையா? நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்யலையா? எக்ஸ்ட்ரா நான் வந்து சமையல் இதெல்லாம் பண்ணலையா? பொரியல் தரலையா?" அப்படி இப்படின்னு திவாகர் அவர்கள் பேசி வாடா போடான்னு அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல அவங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு. இதுல யாருக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்திலேயே இருந்துட்டு வினோத் அவர்கள் அவரோட கவுண்டர குடுத்துக்கிட்டு இருந்தாரு. இத்தன நாளா நீங்க 2 பேரும் அடிச்சுக்காம சைலண்டா இருந்தீங்கல்ல. இன்னைக்கு நல்லா வலுவா மாட்டிட்டீங்க. அதுவும் ஒரு 15, 16 நாளா வந்து 2 பேருமே பாச பிணைப்புல இருந்தாங்க பார்வதியும், திவாகர் அவர்களும். இன்னைக்கு அதெல்லாம் வெளுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஆதிரி. ஆதிரிகிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே கை தட்டிட்டு சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல எரிச்சல் அடையிற செயல்லாம் ஆதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாப்படியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சண்டைய மூட்டி விட்டாங்க. மத்த எல்லாருமே கேள்வி கேட்கல, பெரிய அளவுல ப்ராப்ளம் பண்ணல அப்படிங்கும்போது, ஆதிரி அவர்கள் சும்மா இருப்பாங்களா? நம்ம ஏதாவது கன்டென்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்ன செக் பண்றது சரியில்ல. அத நீ செக் பண்றது சரியில்ல. கம்பேரிசன் காட்டுன்னு" ஏற்பட்ட பிரச்சனையில, மொத்த ஜூஸ் கடைய செலக்ட் பண்ண வந்த அந்த QCய வந்து பார்த்துட்டீங்கன்னா, தெறிச்சு ஓட விட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்வதி அவர்கள விட்டு முழு சந்திரமுகியா மாறி டேபிள்ல உட்காந்து, ஆமாடா வரலாம் முடியாதுடா" அப்படின்னு திவாகர வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திவாகர் என்ன பண்றது? அவரும் வந்து அவரோட பங்குக்கு பேசிட்டு, இனிமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த வாரம் திவாகர் அண்ட் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைய காட்டியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கான எபிசோடு மட்டும் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படிங்கிறாப்புல தான் சொல்லணும். ஸோ இவங்க 2 பேரோட சண்டைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.